இப்போ நீங்கள் பார்க்குறது 30,000 ரூபா ஒருத்தர் ஒரு டிஜிட்டல் மைக்ரோஸ்கோப். பார்க்குறதுக்கு ரியல் மைக்ரோஸ்கோப் மாதிரி தான் இருக்குது. கீழ் பாடி ஃபுல்லாகவே ட்ரெடிஷ்னலாக எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபிஎஸ் லென்ஸுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளேவே கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி போட்ட சின்ன சின்ன ஐட்டத்தோட பல மடங்கு பவர்ஃபுல். பட் அதுதான் உங்களுக்கு கன்வீனியன்ட்டாக ஈஸி டு ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ரெண்டுத்தோட ப்ராடக்ட் வேணால் நான் மேலே டேக் பண்ணி வரேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கீழே வந்து ஒரு கிளாஸ் ஸ்லைடு மாதிரி வச்சு ஏதாவது பார்த்தா தான் உங்களுக்கு அழகாக பார்க்க முடியும். பட் அது எங்களால் ரெடி பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட என்னென்னலாம் இருக்கோ அதெல்லாம் ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டிஷ்யூ பேப்பர் வச்சு பார்த்தோம். ஸோ அதிலே இன்னமும் மாரி தெரிஞ்சது. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு சர்க்கரை அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்காவாக இருக்கும். ஸோ கிறிஸ்டல் எல்லாமே சர்க்கரையில் அழகாக தெரியும் அப்படின்றதுனால அதை எடுத்து வச்சுட்டு அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அந்த உப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மஞ்சத்தூள், மிளகுத்தூளெல்லாம் வச்சு பார்த்தோம். அது இன்னமும் மாதிரி அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரிஞ்சுது. சரி, ஓகே, நம்ம இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சுகருக்கு போயிடுவோம். ஏன்னா சுகர் வந்து கொஞ்சம் டிரான்ஸ்பரண்டாக இருக்கும். இதுக்கு அதுதான் பெட்டராக இருக்கும் அப்படின்னு சொல்லி வச்சு நாங்கள் ஃபுல் ஜூமில் வச்சு பார்த்தோம். ஸோ நீங்களே பாருங்கள், அது பார்க்குறதுக்கு இன்னமும் மாதிரி இருந்தது. ஸோ வேறு லெவலாக இருந்தோடனே சரி, ஓகே, நம்ம இதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிரோடு இருக்க எறும்பை கொண்டு வந்து அதில் வச்சுட்டு அது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா வச்சு பார்த்தோம். நம்ம முன்னாடி 2 போட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா எறும்பு நல்லா ஜூமாக பெருசாக தெரிஞ்சுது. இதில் அந்த எறும்போட கை மோதுக்கொண்டு ரொம்ப பெருசாக தெரிஞ்சது இல்லாமல் அது கையில் இருக்கிற முடி மோதுக்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு க்ளோஸாக நல்லாவே தெரிஞ்சுது. ஸோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி விட்டு போயிருங்க.